இப்படி ஒரு அதிபுத்திசாலியை பத்தி இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கலையே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே வெக்கப்படுறேன். எஸ், ஜிடிஎன் நாயுடு, கோபால துரைசாமி நாயுடு. ஜிடிஎன் பயோபிக் தான் இன்னைக்கு கதையா வெளியே வந்திருக்கு. இதுல மாதவன் தான் நடிச்சிருக்காரு. ஒரு 60 செகண்ட்ல ஜிடிஎன் நாயுடைய இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். பள்ளி படிப்பையே முழுமையாக முடிக்காத ஒரு மனிதரை இந்த உலகமே இந்தியாவோட எடிசன் என்று அழைக்கிறாங்களாம். அவர் தான் இந்த ஜிடிஎன் நாயுடு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிராண்ட் எதுடான்னு பாத்தீங்கன்னா பென்ஸ் தான் சொல்லுவோம். அந்த பென்ஸ் பிராண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பல இடங்கள்ல கம்பெனி இருந்தாலும் முதல் முறையா பென்ஸ் நிறுவனத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த ஜிடிஎன் நாயுடு கொண்டு வர பார்த்திருக்காரு. கொங்கு நாடு என சொல்லப்படுற கோயம்புத்தூர் அந்த ஊரை தொழில்நகராக மாற்றிய முன்னோடினா அது ஜிடிஎன் நாயுடு தான். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய மிகப்பெரிய மேதாவி. ஆரம்ப வாழ்க்கை காலத்துல ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து ஒரு பழைய மோட்டார் சைக்கிளை வாங்குறாரு. மோட்டார் சைக்கிளோட பேர் பார்ட்ஸ் எல்லாமே முழுசா கழட்டி அதை திரும்பவும் சேர்த்து பார்த்த அவருடைய ஆர்வம் தான் அவரை உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளராக மாற்றியது. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இருந்தா நம்ம மேல வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு. அது எல்லாமே பொய்யுங்க. திறமையும் உழைப்பும் விடாமுயற்சி இருந்தா மட்டும்தான் நம்ம மேல வர முடியும். அதுக்கு உதாரணம் இந்த ஜிடிஎன் நாயுடு. சோ அந்த போல இவரை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களின் ஒருவரான ஜிடிஎன் நாயுடைய முழு வாழ்க்கை கதையை கேட்டாங்கன்னா உங்களுக்கே பெரிய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஏன்னா படம் பார்த்த வந்த எனக்கு அவரை பத்தி இன்ன வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படி சொல்லிட்டு பெரிய குற்ற உணர்வே இருந்துச்சு. அவரை போயிட்டு ரீசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரிய வருது அந்த போல ஒரு கண்டுபிடிப்பாளர் அப்படி சொல்லிட்டு. ஜிடிஎன் நாயுடு அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அவருடைய விடாமுயற்சி உழைப்பு எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாவே இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை கதையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்துல அவருடைய வாழ்க்கை கதையை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு படத்தோட கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அதே போல ஜிடிஎன் நாயுடு பத்தி நீங்க எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் ஆனங்க அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஹை பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம டச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். படத்தோட ஆரம்பம் 1960 காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. ஜிடிஎன் நாயுடு அப்புறம் அவருடைய நெருங்கிய நண்பரான கிருஷ்ணபிள்ளையும் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து நம்ம ஜிடிஎன் நாயுடுக்கு உங்களுடைய சொத்து பதிப்பு எல்லாத்தையும் 80% கவர்மெண்ட் ஜப்தி பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதை கேட்ட ஜிடிஎன் நாயுடு என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணபிள்ளை அவங்க கேட்கிற பத்திரத்தை எல்லாமே எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா வருஷத்துக்கு கழிச்சு 1984 காலகட்டத்தை காட்டுறாங்க. கவர்மெண்ட் கல்வித்துறை ஆபீசர் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஜிடிஎன் நாயுடு பத்தி புத்தகத்துல இது வரைக்கும் வரவே இல்லை, இதுக்கப்புறம் அவரை பத்தி புத்தகத்துல ஒரு சில விஷயத்த பேசணும் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் வந்து ஜிடிஎன் நாயுடு பத்தி எல்லாம் எழுத முடியாது, அவர் பெரிய துரோகி, தேச துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அவரு தேச துரோகியா, அவருடைய வாழ்க்கை கதை என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹையர் ஆபீஸ்ல பார்த்து அந்த பொண்ணு கேள்வி கேட்கறாங்க. சரி, அவருடைய வாழ்க்கை கதை எனக்கு தெரியாது, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா எனக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை கதையை நான் ஒரு புத்தகமா எழுதி வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஆபீசர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற ஒருத்தர் மட்டும் பெருசா என்ன கதை இருந்த போது அப்படி சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படியே படிக்கும் போதே நம்ம பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. 1914 காலகட்டத்துல, அதாவது ஜிடிஎன் நாயுடு அவருடைய ஒரு 20-25 வயசு காலகட்டத்தை தான் காட்டுறாங்க. ஜிடிஎன்னா கோபால துரைசாமி நாயுடு. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நாயுடு ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்துல பிறக்கிறாரு. சோ பெருசா படிக்க வைக்கவும் யாரும் இல்ல, பெருசா படிப்பும் இல்ல, கை திறமைகளையும் உழைப்பையும் வச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் நைட்டு வயக்காட்டுல ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு இருக்க ஒரு பிரிட்டிஷ்காரன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரான். திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கூட்டர் நடுவயல்ல ஆஃப் ஆயிடுது. இதை பார்த்த நம்ம ஜிடிஎன் நாயுடும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னடா துரையோட ஸ்கூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம போய் உதவி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கையில இருக்கிற மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு உதவி பண்றதுக்காக போறாங்க. சோ உதவி பண்ணது மட்டும் இல்லாத அந்த ஸ்கூட்டரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜிடிஎன் நாயுடு. அதே நேரத்துல உனக்கு இந்த ஸ்கூட்டர் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த வெள்ளக்கார துரை கேட்க, ஆமா எனக்கு இந்த ஸ்கூட்டர் பிடிச்சிருக்கு, இது எனக்கு கொடுத்தங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, 250 ரூபா கொடு நான் இந்த ஸ்கூட்டரை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை சொன்ன உடனே நம்ம ஜிடிஎன் நாயுடு அந்த 250 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கடுமையா உழைக்கிறாரு அந்த ஸ்கூட்டரை வாங்குறதுக்காக. கிட்டத்தட்ட ஓரிரு வாரங்களே அந்த காசை சேமிச்சிருச்சாரு. இப்ப அந்த ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ஆனா அவர் கையில ஒரு 50 ரூபா மட்டும் கம்மியா இருக்கு. அந்த 50 ரூபா தன்னுடைய மனைவிட்ட கேட்டு இது போல இங்கிலீஷ் துறை கிட்ட நான் ஸ்கூட்டர் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போறாரு. அப்படி போகும்போது மனைவியும் கூட வராங்க. அந்த நேரத்துல பாருங்க, அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, விவசாயம் செழிக்கல அப்படி சொல்லிட்டு பண்ணக்காரங்களுக்கு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல போதுமான வருமானமும் கொடுக்கல. ஆம்பளாளு கூலி 3 ரூபாயும் பொம்பளாளு கூலி 1.5 கொடுக்குறாங்க. இதெல்லாமே போராடிட்டு வந்துட்டு இருக்க பொம்பளைங்க. ஆனா ஆண்கள் வேற வழியே இல்லாத அந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஜிடிஎன் நாயுடு என்ன பண்றாருன்னா, அவர் கையில வச்சிருந்த 250 ரூபாய் கொடுத்து இந்த போராட்டத்தை கண்டிப்பா நிறுத்திடாதுங்க. ஏன்னா இப்படி நீங்க போராட ஆரம்பிச்சாதான் நம்மளுக்குள்ளேயும் நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். ஜமீன்தாருக்கு எல்லாமே நியாயமான விலைக்கு நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த 250 ரூபாய் காசை கொடுக்குறாங்க. அதை பார்த்த மனைவி ஜிடிஎன் நாயுடு பத்தி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. எதுக்காகனா அவர் ஆசையா சேர்த்து வச்ச அந்த காசு அந்த ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனா இங்க மக்கள் கஷ்டப்படத்தை பார்த்த உடனே அந்த காசை தூக்கி அந்த மக்கள்கிட்ட கொடுத்தாரு. இதை விட ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் மேல எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த போல நம்ம ஜிடிஎன் நாயுடு பத்தி அவங்க மனைவி செல்லம்மாள் ரொம்பவே அப்ரிஷியேட் ஆகுறாங்க. சோ அந்த 250 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஜிடிஎன் நாயுடு ஓயல அந்த வண்டி எப்படியாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக டவுனுக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வேலை செஞ்சு அந்த காசை சம்பாரிச்சு எடுத்துட்டு வராரு. அவர் நினைச்ச மாதிரி அந்த ஸ்கூட்டரையும் வாங்குறாரு. அந்த ஸ்கூட்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது மனைவிக்கும் அவருடைய மகளுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா அந்த ஸ்கூட்டரை நம்ம நாயுடு வெறும் பந்தோபஸ்துக்காக மட்டும் வாங்கல. 2 மாடு கட்டி ஆளுங்களை இழுத்துட்டு போற அந்த மாட்டு வண்டி எதுவுமே பண்ணாத ஒரு இயந்திரம் எப்படி நம்மள இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போகுது, எப்படி இது டிராவல் ஆகுது அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நாயுடு என்ன பண்றாரு,
பண்றாருன்னா அந்த ஸ்கூட்டரை பேர் பார்ட்ஸா பிரிக்கிறாரு. பிரிச்சு திருப்பின அகைன் அதை சேர்க்கிறாரு. சோ இதுல இருந்தே தெரிய வருது நம்ம நாயுடுக்கு அந்த தொழில் மேலயும் அந்த பொருள் மேலயும் எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அடுத்தது என்ன கத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நாயுடுக்கு அப்படி ஒரு ஆர்வம். சோ நாயுடைய மகள் என்ன இந்த ஸ்கூட்டர்ல கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னதை கூட கேட்காம நம்ம நாயுடு அந்த வண்டியை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பிரிச்சு போயிட்டு அதை ஒண்ணு சேர்க்கிறாரு. அதுல இருந்து ஒரு சில விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஆங்கிலேயர்கள் கூட போயிட்டு அவங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு ஒண்ணா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம நாயுடுக்கு இந்த போய் வேலைக்கு போயிட்டு கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் பிடிக்காது. ஏதாவது ஒன்று கத்துக்கணும், ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டோட இருக்காரு. சோ இப்படியே மாதங்களும் வருஷங்களும் கடக்குது. அந்த இங்கிலீஷ்காரங்க இருந்து நம்ம நாயுடு என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டும் கத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படி ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிட்டு வர அந்த நேரத்துல இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போக வந்தா சரியா இருக்காது, குடும்பத்தை பாத்துக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம நாயுடோட மாமா என்ன பண்றாருன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறாரு. அது வந்து பருத்தி ஆலயத்துல வேலைக்கு சேர்த்து விடுறாரு. அந்த வேலையும் போய் செய்யறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம நாயுடுக்கு தான் வேலைக்கு போறதே பிடிக்காது பத்தியா. அங்க போயிட்டு பல்ல கடிச்சிட்டு வேலை செய்யறாரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா. அதுக்கப்புறமா டைம் கிடைக்கிற நேரத்துல அந்த இங்கிலீஷ்காரங்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒன்னு லேர்ன் பண்ணிட்டு வந்துகிட்டு போறது நம்மவே இருந்துட்டு இருந்தாரு நம்ம நாயுடு. அப்பதான் அந்த பருத்தி ஆலையில நம்ம புதுசா ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலா சொல்ல போனா பருத்தி இருக்கு, அந்த பருத்தி தனியாவும் கொட்டை தனியாவும் எடுக்கணும். சோ இது எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அதை கையில பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம நாயுடுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது நம்ம தலையில இருக்கிற ஈர்ப்பேனை எடுக்கணும்னா அதுக்கு ஈர்க்குழின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பெரிய சைஸா போட்டா இந்த பருத்தி தனியாவும் விதை தனியாவும் வந்துடும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆச்சாரிட்ட போயிட்டு பெரிய ஈர்க்குழியை செஞ்சு முடிக்கிறாரு. அதை எடுத்துட்டு வந்து அந்த ஜமீன்தார்கிட்ட கொடுத்த இது ரொம்ப ஈஸியா போச்சு. அதாவது 30 பேர் செய்ய வேண்டிய வேலையை கிட்டத்தட்ட 10 பேர் இதை செஞ்சலாமே அப்படி சொல்லிட்டு அந்த ஜமீன்தாரே நம்ம ஹீரோவை அப்ரிஷியேட் பண்றாங்க. இதுக்கப்புறமே அவருக்கு வளர்ச்சி மேல வளர்ச்சி தான். அதாவது ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பருத்தி குடோனுக்கு வேலைக்கு போன நம்ம நாயுடு ஒரு பருத்தி ஆலையை ஸ்டார்ட் பண்ற அளவு பிசினஸ்ல டெவலப்மெண்ட் ஆகி வந்திருக்காரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவருடைய விடாமுயற்சினாலையும் திறமையினாலையும். இதெல்லாமே பாக்குற நம்ம இங்கிலீஷ்காரனே நம்ம நாயுடு பார்த்து பொறாமப்படுற அளவு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்டா கொடுக்குறாரு. ஏன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாயுடுவை பிசினஸ் டீலிங்கே கூப்பிடுறாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவு ஒரு டெவலப்மெண்ட் வளர்ச்சி பிசினஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம நாயுடோட வாழ்க்கையை ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. அந்த போல நேரத்துல தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த நாயுடு கிட்ட எப்படி இவ்வளவு திறமை வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட பிசினஸ் டீலிங் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க நோஸ் கண்ட் பண்ற மாதிரி நம்ம நாயுடு என்ன பண்றான்னா என் மக்களுக்கு நான் இருந்து பிசினஸ் பண்றது போதும், நான் உங்ககிட்ட வந்து பிசினஸ் பண்ணுன்ற தேவை எதுவும் இல்ல. சோ உனக்கு தெரிஞ்ச வேலையை நீ பாத்துக்கோ, எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்ட நட்டா பேசுறாரு. அங்க கூட இருந்த ஆங்கிலேயர்கள் என்னப்பா இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், இவர்கிட்ட போய் நீ இப்படிலாம் பேசிட்டே அப்படின்ற மாதிரி கேட்க யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நாயுடு அவருடைய உழைப்பு திறமையை அந்த இடத்துல ப்ரூவ் பண்றாருன்னு தான் சொல்ல முடியும். சோ இந்த இடத்துல பாருங்க நிறைய இங்கிலீஷ்காரங்க கூட எல்லாமே நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுடைய மனைவி வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ வீட்டுக்கு போனாதான் தெரிய வருது நம்ம நாயுடு கிட்ட நம்ம செல்லமலை என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய பிசினஸுக்கும் உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய அறிவுக்கும் நான் தகுதியானவளே கிடையாது. சோ கண்டிப்பா உனக்கு தகுதியானவளை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டா உன்னுடைய வளர்ச்சியும் இந்த மக்களுக்கான வளர்ச்சிக்கும் நீ கண்டிப்பா உதவியா இருப்ப. சோ எனக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம நாயுடுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன தன்னுடைய மனைவி இப்படி கேக்குறாளே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய கணவன் வந்து இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல. தான் கணவன் தான் கூட இருந்து 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, தன்னுடைய கணவன் அங்க போயிட்டு வேலை செஞ்சிருந்தாலும் அவருடைய வேலையை தடுக்கிறது நம்ம பெரிய தப்பு, அதனால நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீ என்ன விட்டுட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம செல்லம்மாள் சொல்ல அதுக்கப்புறமா நம்ம நாயுடு என்ன பண்றான்னா இவங்களை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரங்கநாயகி அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணை மனம் முடிக்கிறாரு. வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் திறமையில கெட்டிக்காரி. சோ இப்ப செல்லம்மாவை நல்ல வளர்ச்சி இருக்கிற போது தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா செல்லம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுடைய வளர்ச்சி டவுன்ஃபாலுக்கு தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு ஜமீன்தார் வீட்டுல இருந்த நம்ம நாயுடு இன்னைக்கு ஓலை குடிசையில இருக்காரு. சோ இதெல்லாமே பார்த்து நம்ம ரங்கநாயகி ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அதாவது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய தொழில் எல்லாமே இவ்வளவு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படி சொல்லிட்டு. அதாவது அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம நாயுடுக்கு பயங்கரமான பேக் டிராப் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் எப்படியாவது தொழில் தொடங்கணும், வேற ஏதாவது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. சோ பாருங்க அந்த பஸ் 1 ஆகுது, 1 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது அப்படி சொல்லிட்டு ரிலீஃப் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷ கேப்ல இந்த வளர்ச்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சோ என்ன அடிச்சாலும் எந்திரிச்சு நிக்கிறானே அப்படி சொல்லிட்டு நம்ம நாயுடைய வளர்ச்சி பார்த்து பொறாமப்படாத ஆளுங்களே இல்ல. சோ உள்ளூர்ல இருக்கிறவங்க தான் பொறாமப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம நாயுடுவை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவு ஒரு திறமையான ஒரு ஆளுங்க. இப்ப பஸ் பிசினஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம நாயுடைய பஸ் மட்டும் தான் அந்த இடத்துல பாப்புலரா போயிட்டு இருக்கு. மத்த பஸ்ஸோட ஓனர்ஸ் எல்லாமே டவுன்ஃபால் ஆயிட்டாங்க. இதனால பஸ் சங்கத்துல இருந்து ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சத்யராஜ் என்ட்ரி கொடுக்குறாரு. சோ அவருக்கு கிருஷ்ண பிள்ளைன்னு பேரு. அவரும் ஒரு பஸ்ஸோட ஓனர் தான். ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் வச்சிருக்காரு. இவர் பஸ் வந்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம நாயுடைய பஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுடைய வியாபாரம் எல்லாமே பாதிக்குது அப்படி சொல்லிட்டு அந்த கூட்டத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம நாயுடு என்ன பண்றான்னா உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. என்னுடைய பஸ் வியாபாரம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமை எல்லாமே குறைஞ்சு போயிருக்கு. இதுக்கு தகுதியான ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம நாயுடு வந்து அவங்க டீம் கிட்ட சொல்லி பேச வர்றாரு. அது என்னடா ஐடியான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்
டிரான்ஸ்போர்ட்டை ஓபன் பண்ண போறோம். அந்த டிரான்ஸ்போர்ட்ல தான் எல்லா வண்டியும் நிக்க போது. அத யார் யார்கிட்ட என்னென்ன முதலீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் டீலிங்கா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா UMS அப்படி சொல்லிட்டு ஒரு புதிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இந்த கம்பெனில இருக்கிற பெனிஃபிட் என்னடான்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட பஸ்ஸும் ஒரே ஒரு கம்பெனி மூலமா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. இங்க நீ வியாபாரம் பண்ற நான் வியாபாரம் பண்றலாம் அப்படிலாம் இல்ல. இது நம்மளோட கம்பெனி நம்ம வியாபாரம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்டியும் இந்த இடத்துல நின்னுட்டா மத்தவங்களுடைய வியாபாரம் நிலைக்குலையுமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நீங்க தான் இங்க கொடுத்துற போறாங்க நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துற போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நாயுடு சொல்றாரு. சரி ஓகே இன்னைக்கு பஸ் நல்லா இருக்கு நாளைக்கு என்ன வேணாலும் ஆகும். சோ பஸ் சர்வீஸுக்கு இது எல்லாமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நாயுடு இன்னொரு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அதாவது பஸ் சர்வீஸை என்னுடைய ஓன் சர்வீஸ்ல நான் கொடுக்க போறேன். அவெல்லாம் அவர் சொல்ல சரி நீ எத்தனை நாளைக்கு தான் நீ சர்வீஸை கொடுப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இதுக்கு பாருங்க நம்ம நாயுடு இன்னொரு ஒரு ஆன்சரை வச்சிருக்காரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா தினமும் ஒரே டிரைவர் ஒரே பஸ் ஓட்டுறான். அவன் அப்படி ஓட்டும் போது அந்த பஸ்ல என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? அப்பனா பிரச்சனை டிரைவர் கிட்ட இல்ல இங்க இருக்கிற ரோட்ல தான். ரோடு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட போய் நிக்கணும்? கவர்மெண்ட். நம்ம கும்பலா கூடி நின்னா அந்த ரோட் பிரச்சனை கவர்மெண்ட் சரி பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நாயுடு சொல்ல இதை கேட்ட சத்யராஜ் அங்க இருக்கிற டீம் எல்லாமே பயங்கரமா அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம சத்யராஜ் அதாவது கிருஷ்ணபிள்ளை இருக்காரு பத்தி அவர் வந்து நம்ம நாயுடுக்கு அகைன்ஸ்டா தான் பேச வந்தாரு. ஆனா நம்ம நாயுடு கொடுக்குற ஐடியாவும் பார்த்து அவர் பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகி நான் இந்த வண்டி உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாத இப்ப UMS அப்படின்ற கம்பெனிக்கு எல்லா வண்டியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம சத்யராஜ் அதுல ஒரு ஆளு. சோ எல்லார் வண்டியும் ஓட்ட ஓட்டலா இருக்கு. நம்ம சத்யராஜோட வண்டி மட்டும் ரொம்ப பர்ஃபெக்ட் நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வண்டியை அவ்வளவு பாதுகாப்பா பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதெல்லாமே தாண்டி இன்னைக்கு அந்த வண்டியை விற்கிறதுக்கான காரணம் அவருடைய மகள் கல்யாணத்தை நடத்துறதுக்காக. சோ போகும்போது ரொம்ப சோகமா போவ அப்புறம் நம்ம நாயுடு பார்த்து பேசிட்டு போறாரு. நீங்க சொன்ன ஐடியா எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. என் வண்டி உங்களுக்கு கேட்ட ரேட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சோ இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நாயுடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணபிள்ளையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. உன் வண்டி வித்து தான் உன் பொண்ணு கல்யாணம் நடத்தினா தேவையில்ல. நீ பொழப்புக்கு என்ன பண்ணுவ? இந்த வண்டி நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல பரவாயில்ல கொடுத்தது தான் நான் வாக்கு மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சத்யராஜ் சொல்றாரு. அந்த இடத்துல தான் நம்ம சத்யராஜுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து அவர் இந்த இடத்துல வேலைக்கு வச்சுக்கிறாரு நம்ம நாயுடு. ஆக்சுவலா சொல்ல போனா சத்யராஜுக்குள்ளும் பல திறமைகள் இருக்கு. ஒரு வண்டி அதை ஓட்டி பார்க்காத வேற ஒரு டிரைவர் ஓட்டும் போதே அந்த வண்டியில என்ன ஃபால்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகா கிளீனா கண்டுபிடிப்பாரு. இதை பார்த்து நம்ம நாயுடு இவர் ரொம்ப மேட்சிங்கான ஆளு. இங்க இருக்கிற வண்டியோட சர்வீஸ் எல்லாமே இவரே பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம நாயுடு நம்ம சத்யராஜை வேலைக்கு எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாத கூட ஒரு அசிஸ்டன்டாவும் வச்சுக்கிறாரு. சோ இப்படியே நம்ம நாயுடைய வளர்ச்சியும் கொண்டுமா எட்டாத உயரத்துக்கு போயிட்டு இருக்கு. அதெல்லாமே பார்த்து பிரிட்டிஷ்காரங்களே பயங்கரமா பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் புதுசா நம்ம நாயுடு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே நம்ம நாயுடோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தாங்க இன்னொரு ஒரு பிரச்சனை நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க முடிவே பண்ணிட்டாங்க. ஏன்னா நாயுடு எப்படியாவது போட்டு அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் வளர்ச்சியை விடவே கூடாது. இவன் இன்னைக்கு இந்தியா வளர்ச்சியை தாண்டி பிரிட்டிஷ் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து அப்படி சொல்லிட்டு அங்க வந்து எங்களுடைய பிசினஸையும் போட்டு தள்ளுவா நடக்குது அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. அந்த பயத்துல என்ன பண்றாங்கன்னா நம்ம நாயுடுக்கு வந்து இந்திய கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சரியான முறையில டாக்ஸ் கட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்க போடுறாங்க. பொய் வழக்க போட்டு மக்கள் மத்தியில ஒரு தப்பான எண்ணத்தை விதைச்சா நம்ம நாயுடு மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே நாயுடு வந்து அப்படி நம்புறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கூட நம்பல நம்ம நாயுடு நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தான் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் அதிகமா ஊக்குவிச்சு நன்மைகளை பண்ணி இருக்கிறதால அவரை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போல சமயத்தில் தான் இவர் எப்படியாவது போட்டு அடிக்கணுமே அப்படி சொல்லிட்டு ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடு விடுறாங்க. அந்த ரைட்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரவர் யார்டான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயராம் தான். அவருக்கு இந்த படத்துல கிருஷ்ணன் பேரு. நம்ம ஜெயராம பத்தி சொல்ல போனா அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. இன்கம் டாக்ஸ்ல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு உரிமை கொண்டாடுவாரு. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிறது நம்ம ஜெயராமோடைய பிரச்சனை இல்ல. அதாவது நம்ம கிருஷ்ணனுடைய பிரச்சனை இல்ல. கிருஷ்ணன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் தான் பிரச்சனை. என்னடான்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஜிடி நாயுடு எப்படியாவது போட்டு அடிக்கணும் அவன வளர்ச்சிக்கு. சோ அப்பனா ஏதாவது ஒரு தப்ப விதைக்கணும் நம்ம நாயுடு மேல. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா கரெக்டா வரி கட்டிட்டு வர நம்ம ஜிடி நாயுடு மேல வரியே கட்டல அப்படி சொல்லிட்டு ஒரு பொய் புகார ஒரு பேப்பரை சப்மிட் பண்றாங்க. அந்த பேப்பரை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணன் அதாவது நம்ம ஜெயராம் என்ன பண்றாருன்னா இதுக்கப்புறம் நாயுடு வந்து இவ்வளவு தப்பு தண்டாலாம் பண்ணிருக்கான், இவ்வளவு வரிகள் கட்டாத இருக்கான், ஆனா இவனை ஏன் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு டைரக்டான ஒரு ரைடு வராரு நாயுடு வீட்டுக்கு. நாயுடு வீட்டுக்கு விட்ட உடனே அங்க இருக்கிற பஸ் அவருடைய காரு அவருடைய சொத்து மதிப்புகள் நகை எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஜப்தி பண்ணி எடுத்துட்டு வந்து அதை ஏலத்துல வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயராமும் அவங்க டீமும் ட்ரை பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஆனா இங்க தாங்க பெரிய ஒரு திருப்பமே நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் இருக்காங்க பாத்தியா அந்த மக்களுக்கு நாயுடு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த காரோடைய விலையே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கும். அங்க எடுத்துட்டு வந்த காரே கிட்டத்தட்ட 10 கார் இருக்கும், எத்தனையோ பஸ்ஸுகள் இருக்கு, நகை இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து 1 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஏலத்துக்கு எடுத்துக்கங்க அப்படின்றவெல்லாம் அந்த மக்கள் கிட்ட கேட்க அந்த மக்கள் ஒருத்தர் கூட அந்த 1 ரூபாய் கொடுத்து வாங்கல. ஏன் அந்த அளவு நாயுடு மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ நாயுடு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்புறாங்க. அந்த இடத்துல மாசா என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம நாயுடு நம்ம கிருஷ்ணபிள்ளியும். இங்க இருக்க மக்கள் யாரும் இதை வாங்க மாட்டாங்க, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜிடி நாயுடு வாங்காம நம்ம கிருஷ்ணபிள்ளியா அந்த காரு பங்களா வீடு சொத்து எல்லாமே வாங்க வைக்கிறாரு அந்த 1 ரூபாய்க்காக. சோ இதை பார்த்து கடுப்பான நம்ம ஜெயராம் என்ன பண்றாருன்னா எப்படியாவது இந்த ஜிடி நாயுடு வீழ்த்தி ஆகணும் அப்படி சொல்லி
சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. சோ அவரோட அசிஸ்டன்ட் எல்லாமே தூண்டி விடுறாங்க. ஆங்கிலேயர்கிட்ட பணம் வாங்கிட்டு இவர் மேல எப்படியாவது குற்றச்சாட்டை வைக்கணும், மக்கள் மத்தியில இவருடைய பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரியாதான் இவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே நாட்களும் ஓடுது. அவரும் நம்ம ஜிடி நாயுடு எப்படியாவது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நாயுடு அவருடைய வளர்ச்சியா அகைன் தொடர்ச்சியா மீண்டும் மீண்டும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டே தான் இருக்காரு. ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிச்சு அது வெளிநாட்டுக்கு போயிட்டு அது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த முறை ஹிட்லரை பார்க்கறதுக்காக தான் போறாரு. ஹிட்லர் அவர் டைரக்டா பார்க்க போல, அவரு அந்த ஜெர்மனியில் நடக்கிற அந்த ரோட் ஷோக்காக அங்க போறாரு. அந்த ரோட் ஷோல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த போட்டோ எடுக்கிற ஹிட்லரை அதை போலீஸ் ஆபீசர் பார்த்து அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த போல நேரத்தில் தான் பென்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு ஆஃபர் வருது நம்ம ஹீரோக்கு. அதாவது அவங்களோட டீம் கிட்ட இருந்து பேசுறதுக்கான ஒரு ஆஃபர் வருது. அவங்க கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம நாயுடு என்ன நினைக்கிறாருன்னா, பென்ஸ் நிறுவனத்தை நம்ம ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிராண்ட் என்னடான்னு பாத்தீங்கன்னா பென்ஸ் தான். அதை ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, கோயம்புத்தூர்ல எடுத்துட்டு வந்து அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பிளான் போடுறாரு. சரி, அடுத்த முறை வரும்போது இதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்தியா கிளம்பி தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூர் கிளம்பி வந்தாரு. இங்க இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ் அடுத்த தொழில் துறைக்கான முயற்சி எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் 1-2 பண்ணலங்க, கிட்டத்தட்ட நிறைய பிசினஸ் கிரியேட் பண்ணிக்கிறாரு. அதாவது 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பை நம்ம 2 வருஷத்துல பாலிடெக்னிக் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்ததே நம்ம ஜிடி நாயுடு தான். டெலிபோனு, ட்ரிம்மரு அப்படி சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிப்புகளை மேலும் மேலும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. மகாத்மா காந்தி, காமராஜர், எம்.ஆர். ராதா அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே மீட் பண்ணி பெரிய பெரிய டீலிங் பேசிய வாட்சிகள் எல்லாமே இவரு முன் உதாரணமா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே நாட்களும் ஓடிட்டு இருக்கு. ஒரு சைடு நம்ம ஜெயராம் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது நம்ம ஜிடி நாயுடு தப்பு தான் பண்ணிருக்கான், அவன் அந்த வரியை கட்டல அப்படி சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிரூபிக்கணும், அது மட்டும் இல்லாத அவன் வரியை கட்டி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவனை பிடிவாதமா பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம நாயுடு எல்லா வரியும் கரெக்டா கட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு வரி மட்டும் அவர் கட்டல. ஏன்னா அந்த ஆங்கிலேயருக்கு கட்டப்பட்ட வரியை மட்டும் கட்டல. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நான் என்ன வரியை கட்டணும் அதை மட்டும் கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆங்கிலேயருக்கு போயிட்டு நான் அந்த பணத்தை கட்டணும் அப்படின்ற தேவை எனக்கு இல்ல அப்படி சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு கடைசி வரைக்கும். சோ அதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா அவர் தூக்கி ஜெயில போட்டுடலாம், இல்லைன்னா அவருடைய பேரை கெடுத்தலாம் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஜெயராம். இதெல்லாமே முறியடிக்கிற விதத்துல அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த போல நேரத்தில் தான் இப்ப நம்ம ஜிடி நாயுடைய மனைவி இருக்காங்க பத்தி, அவங்க கன்சீவா இருக்காங்க. இந்த போல சமயத்துல அந்த பென்ஸ் நிறுவனத்திடம் இருந்து நம்ம நாயுடுக்கு ஒரு போன் கால் வருது. அதாவது ஒரு மெசேஜ் வருது, இந்த போல நீங்க பிசினஸ் டீலிங்க பேசலாம் அப்படி சொல்லிட்டு. அங்க பென்ஸ் நிறுவனத்திலே ஒரு வில்லன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, நம்மள எல்லாமே தாண்டி, அதாவது நம்ம இந்த நாட்டிலே இருக்கோம், நம்மள தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனை, அதாவது ஜிடி நாயுடுன்ற ஒருத்தனை இங்க கூட்டு இவங்க பிசினஸ் டீலிங் பேசுற அளவு இவன் அவ்வளவு பெரிய ஆளா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்படுறாரு, வஞ்சகம் வைக்கிறாரு. சோ இவன் எப்படியாவது முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் பிளான் போட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வில்லன் வேற யாரும் மேல நம்ம வினய் தான். சோ 1914 காலகட்டத்தில் இருக்கிறதால அவருடைய ஃபேஸ் கட் எல்லாமே இப்படி இருக்கு. சோ இப்போ அந்த பிசினஸ் டீலிங்க பேசுறதுக்காக போற நம்ம நாயுடு என்ன பண்றாருன்னா, முதலாம் உலக போர்ல மாட்டிக்கிறாரு. சரி 2ஆம் உலக போர்ல மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷ காலகட்டமா நம்ம நாயுடு அங்க ஜெர்மனிலே மாட்டிக்கிறாரு. அவரு வெளியே வர முடியல. அங்க இருக்கிற ஒரு சில பேர் உதவினால திருமணம் அகைன் இங்க கோயம்புத்தூர் வராரு. இங்க பார்த்தா நம்ம நாயுடுக்கு குழந்தையே பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. சோ குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இதுக்கப்புறம் எங்கேயும் போக கூடாது, எந்த பிசினஸையும் ஆரம்பிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப இருக்கிற பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பாலிடெக்னிக் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அப்படி சொல்லிட்டு அதையே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம நாயுடு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா சோ இன்ன வரைக்குமே நம்ம ஜெயராம், அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கிற நம்ம கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, நம்ம நாயுடு எப்படியாவது முறியடிக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் புரட்டி போட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய கடைசி காலம் வரைக்கும் புரட்டி தான் போட்டு வருவது, வேற எதுவும் அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நல்லா தெளிவாவே காட்டுறாங்க. ஏன்னா அவர் சுயமா தான் யோசிக்கல. அவருடைய அசிஸ்டன்ட் அந்த பேப்பரை மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் வேற யாருமே நம்ம கருணாஸ் தான். அந்த பேப்பரை மாத்தி வச்சதால அந்த பேப்பரை பார்த்து முடிவு பண்றாரு, ஒரு மனிதனை பார்த்து முடிவு பண்ணாத அந்த பேப்பர் தான் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்றாரு. சோ இங்க தான் அவருடைய மிகப்பெரிய மிஸ்டேக் ஆகுது. சோ இந்த போல சமயத்துல தான் ஒரு நாள் நம்ம நாயுடு ஃபுல்லா கையங்களுமா பிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஆதாரத்தை எல்லாமே பயங்கரமா எடுத்து ரெடி பண்ணிட்டு வராரு. அப்புறமா தான் தெரிய வருது இதெல்லாமே ஃபேக்கான ஆதாரம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நாயுடு என்ன பண்றாருன்னா, நான் ஜெயராமுக்கே புரிய வைக்கிறாரு. சோ இதுக்கு பின்னாடி நீ பண்ணல தப்பு, உனக்கு பின்னாடி எவனோ ஒருத்த தப்பு பண்ணிருக்கான், அந்த தப்பு முதல்ல கண்டுபிடி அப்படின்ற வேலை நம்ம நாயுடு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெயராம் உஷாராகிறாரு, யார் இதுக்கு பின்னாடி தப்பு பண்றாங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஜெயராம் அந்த பேப்பரை பார்த்து தான் முடிவு பண்ணாரு. ஒரிஜினலா பார்த்து நம்ம நாயுடைய டாக்குமெண்ட்டும் அங்க வந்த டாக்குமெண்ட்டும் எடுத்து செக் பண்ணும்போது நாயுடைய டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் அண்ட் நீட் கிளீனா இருக்கு. சோ அப்பனா இவர் தப்பு பண்ணல அப்படி சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா இந்த சிஸ்டம் மட்டும் ஏன் தப்பு பண்ணுது அப்படி சொல்லிட்டு காட்டுது. அப்படி செக் பண்ணும்போது தான் நம்மளுக்குள்ளே ஒரு ரூமர் இருக்கானுங்க, இவனுக்கு பண்ற வேலை தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயராம் தெரிஞ்சுக்கிறாரு. சோ இது ஒரு சைடு இப்படி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஜெயராமுக்கு இன்னொரு குறிக்கோள் இருக்கு. என்னதான் நம்ம நாயுடு கரெக்டாவே இருந்தாலும் அந்த ஆங்கிலேயர்கள் கட்ட வேண்டிய வரி பணம் இருக்கு பத்தியா, அதை இன்னும் கட்டல. அதை எப்ப கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமா இருக்காரு. சோ அந்த வரி பணத்தை நம்ம நாயுடு நினைச்சா கிட்டத்தட்ட அது ஒரு சில்லற காசுங்க, அதை கட்டிட்டு போயிடலாம். அது ஏன் கட்டாத இருக்காரு அவருக்குள்ளே ஒரு சந்தேகம். சோ அது ஏன் கட்டாத இருக்காங்கன்னு படத்தோட எண்டுல நானே சொல்றேன். சோ இப்படி நாட்கள் போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பையனும் பெரியவன் ஆயிரும். அந்த இடத்துல பாருங்க, என்னுடைய பிசினஸ்க்கு எதுவுமே உதவி பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுக்குறங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் சண்டை போட்டு வந்துட்டு
இருக்கான். ஏன்னா அந்த பென்ஸ் நிறுவனம் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நாயுடு என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் இந்த நாட்டு வளர்ச்சிக்காகவும் மக்களுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா இந்த மக்கள் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்மள. இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்ல இருந்து வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாயுடு என்ன பண்றாருன்னா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிறாரு. எல்லா பணத்தையும் மக்கள்கிட்டயும் எல்லாத்தையும் எடுத்து வீசுறாரு. இதெல்லாமே பார்க்குற மகன் என்ன பண்றான்னா, கிட்டத்தட்ட இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பையன் நான் ஒருத்தன் இருக்கேன் என்ன கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறான் அவன் பையன். அந்த நேரத்தில் அவங்க அம்மாட்ட பார்த்து நான் பையனா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட, அம்மா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மக்களுக்காக தான் பண்றாங்க, உன் பையனுக்கு எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, வீட்டுக்குள்ள ஒரு ஒரு சில பஞ்சாயத்து எல்லாமே நடக்குது. அந்த பஞ்சாயத்து எல்லாமே முறியடிக்கிறதுக்காக நம்ம ஜிடி நாயுடு என்ன பண்றாருன்னா, நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் நம்ம நாயுடுடைய மனைவிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நாயுடு அப்புறம் நம்ம சத்யராஜ் அதாவது கிருஷ்ணபிள்ளை இவங்க 2 பேர் மட்டும் ஒரு ஓலக்குடிசையில் ஒரு 20 ஏக்கர் நிலத்தோட இருக்காங்க. இந்த போல நேரத்தில் தான் படத்தோடைய ஆரம்பத்தில் காட்டினாங்க பத்தியா, அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாமே நாங்க ஜப்தி பண்ண போதும் 80%. ஸோ அதோடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பத்தியா, நம்ம நாயுடு கூட எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல தாங்க படத்தோடைய ட்விஸ்டே பயங்கரமா ரிவால்வ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாயுடு வந்து தெளிவான ஆளுங்க. நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம். ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸை விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அது இந்த ஜப்தி பண்ணணும் அப்படின்ற நோட்டீஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி 80% எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு இருப்பாங்க. இது வந்து 80% எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம கருணாகரனுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஜெயராம் வந்து புரிஞ்சுக்கிறாரு, கருணாகரன் தான் எல்லா தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நோட்டீஸ்லாம் எடுத்துட்டு வந்து உன்னோட சொத்துலாம் ஜப்தி பண்ற மாதிரி கேட்க, என்கிட்ட இருக்குது 20% தான் அப்படின்னு சொல்றாரு. எது 20% மீதில எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எல்லாமே என் மனைவிட்ட போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே பயங்கரமான ஷாக் அவருக்கு. அச்சச்சோ எல்லாமே புடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இது வரைக்குமே வரி கட்ட சொல்லி பிரஷர் போட்டு இருந்த அந்த ஆங்கிலேயர்களுக்கும் பெரிய முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு நம்ம நாயுடு. இதெல்லாமே தாண்டி ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் ஜெயராம் வந்து நம்ம நாயுடுவை பார்த்து கேட்கிறாரு, என்னடா நான் இவ்வளோ கண்டுபிடிச்சு மக்களுக்கு தேவையான நீங்க நல்லதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா கேவலம் அந்த ஒரு 20% உங்களுக்கு ஒரு பிச்சை காசு அதை வந்து நீங்க ஆங்கிலேயருக்கு வரி கட்டியிருந்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு. நான் அன்னைக்கு ஆங்கிலேயருக்கு வரி கட்டினா அதே வரியை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை நான் போராடி தடுத்து நிறுத்தல் தான் இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுடைய வரியை மட்டும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இளைஞர்கள் அதுவே நான் ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை வச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லி நினைக்காதுங்க, அது தப்பு இல்லை, இந்த நாட்டோடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. சோ இதை கேட்ட ஜெயராம் பயங்கரமா கண் கலங்கிறாரு. நீங்க யோசிச்ச மாதிரி ஒரு தலைவரும் யோசிச்சிருந்தா இந்த நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு முன்னுதாரணமா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அது எல்லாமே அவங்க யோசிக்காத அவங்களுடைய தப்பு, அது அவங்களுடைய சுயநலம். நல்லது பண்றது நமக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதை முடிச்சிட்டாங்க. ஜிடி நாயுடு இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கு முன்னுதாரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரிய வருது. சோ இது எல்லாமே இந்த ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லி முடிக்க, அந்த கல்வித்துறையில இருக்கவங்க இந்த மனுஷனை பத்தி இவ்வளவு நாள் நம்ம தெரிஞ்சுக்காத இருக்குமே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு தான் புத்தகத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்துல நம்ம ஜிடி நாயுடுவை பத்தி பதிப்பிடுறாங்க. சோ ஃபைனலா நம்ம ஜிடி நாயுடு இந்த நாட்டோடைய வளர்ச்சிக்கு முன்னுதாரணமா இருந்த ஒரு மனிதர் தான் சொல்லப்படுறாங்க. சொல்ல போனா கொங்கு நாடு என்கின்ற கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான் ஜிடி நாயுடு. கோயம்புத்தூர் மக்கள் இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தா நாயுடுவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ கட்டாயமா இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த மனுஷனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர். என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.